தானியங்களில் உள்ள சத்து நிலவரங்களில் எளியவர்கள் பாகம் 2 பார்க்க போகிறோம். பாகம் 1 வந்து வலியவர்கள் கீழே இருக்கும். அந்த வகையில் எளியவர்களை பொறுத்தளவுக்கு நாம் 4 விதமான தானியங்கள் பார்க்க போகிறோம். சிறுதானியங்களில் சாமை, சோளம், திணை, வரகு இந்த 4 பேர்த்த பார்க்கலாம். சாமியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தானியங்களில் மந்திரின்னு சொல்லலாம். ஏன்னா மந்திரிங்கிறதால மிகப்பெரிய எக்ஸ்பென்சிவாக இருக்காங்க. ஸோ சாமியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 கிராம் 10% வந்து நம்ம உணவு முறைகளில் எடுத்துக்கலாம். அரிசி எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா அரிசிக்கு நான் 10% தான் கொடுத்துருந்தேன். கீழே பார்த்து நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து தானியங்களோட மந்திரி வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா தோசை, பாயாசம், சாதம், வெண்பொங்கல், கேசரி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்குன்னு டெய்லி என்னால் வெண்பொங்கலும் என்னால் வந்து கேசரியும் வந்து பாயாசம் வச்சு குடிக்க முடியாது. ஆனால் வெண்பொங்கலுங்கிறது சிட்டி பேஸில் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு உணவு முறையாக இருக்குங்க. அதை வந்து கண்டிப்பாக வந்து சாமை அரிசியில் வந்து அதை வந்து வாரத்துக்கு வீக்லி ஒன்ஸ் சம்திங் வந்து சாப்பிட்டுட்டு நல்லதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் தோசைகளில் பார்த்தீங்க அப்படின்னா அரிசிக்கு பதில் பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்தலாம். சாமைங்கிறது ஒரு அரிசி வகை இனம் தான். ஸோ அதை வந்து கண்டிப்பாக